திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, விழிக்குத் துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணையவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. திருச்சிற்றம்பலம். மெய்தானரும்பி விதிர்வதிர்த்துன் விரையார்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வதும்பியுள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன். எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமில் கடவுள் தொண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளியும் சிரவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசனுடைய குருவருளியும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி சிறப்புமிக்க இந்த திருத்தலத்திலே, திரு அண்ணாமலை திருத்தலத்திலே இங்கு திருவாசக தெய்வீக மாநாடானது இன்று காலையிலே தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு சிவக்குமார் அடிகள் அவர்களுக்கும் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழு தடம்பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையத்தின் சார்பாக இந்த திருவாசக தெய்வீக மாநாடு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேடையிலே எழுந்தருளி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பாராட்டிற்குரிய தொண்டை மண்டல ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே, சேலம் கைல ஈசான தேசிக பரமாச்சாரியார் அடிகள் அவர்களே, கோவை சாக்தபீடம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களே, நம்முடைய பாராட்டுக்குரிய முன்னாள் இந்திய ஆட்சிப்பணியினுடைய வேலூரினுடைய ஆட்சியாளராக இருந்த நம்முடைய ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, இந்த மாநாட்டிலே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற குமரேசன் அவர்களே, ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற குமரேசன் அவர்களே, நம்முடைய தொடர்ந்து மாநாடுகளையும் இணையவழியிலே மாநாடுகளையும் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய திண்டிவனம் ஜோதி அவர்களே, இந்த மாநாட்டிற்காக பல்வேறு நாடுகளிலே இருந்து வந்து இங்கு சிறப்புரையாற்ற இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கின்ற சிவனடியார்களே, மாணாக்கர்களே, இந்த ஏற்பாட்டாளர்களே, அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈதோர் பிறவி வாய்த்தது நந்தமக்கு என்று சொல்லுவார்கள். இந்த பிறவி எடுத்தினுடைய பயனாக நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆகவே இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமோ என்று சொல்லுவார்கள். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவார்கள். அப்படி சிவக்குமார் அவருடைய நல்ல பெரும் முயற்சியிலே சென்ற ஆண்டும் மாநாடு நடைபெற்றது. இந்த ஆண்டு மாநாட்டோடு உலகம் முழுவதும் 1,00,000 மேற்பட்டவர்கள் திருவாசகத்தில் இருந்து 10 பாடலை எழுதுகின்ற ஒரு பெரும் சாதனையை மிக்க ஒரு செயலை செய்திருப்பது மனமாற இந்த நேரத்திலே பாராட்டுதலுக்கு உரியது. இறைவனுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது வேண்டத்தக்கது அறியோனி வேண்ட முழுதும் தருவோனி என்று சொல்லுவார்கள் மணிவாசகப் பெருமான். அப்படி
வேண்டிய முழுவதையும் எடுக்கின்ற பெருமானாக இருக்கின்ற எம்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையில் இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினத்திலே எங்களுடைய ஆதீன பள்ளியிலேயும் 400 மாணாக்கர்கள் ஒருங்கிணைத்து இந்த திருவாசகத்தை காலையிலே எழுதியிருக்கின்றார்கள். அடியார்களோடு இணைந்து எழுதியிருக்கின்றார்கள். எப்படி 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் ஆங்காங்கே இருந்து இதை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு புண்ணிய பயணம். எதையோ பார்த்து கொண்டிருப்பதற்கும் எதையோ பேசிக்கொண்டிருப்பதற்கும் எதையோ கண்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நம்முடைய குழந்தைகள் பெரியவர்களெல்லாம் நல்லதை சிந்திப்பதற்குரியதாக இருக்கின்றனர். இதைத்தான் நாம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது எது என்றால் அறம், ஒழுக்கம், பண்பாடு, சமயத்தை கொடுப்பதற்கான ஒரு கால சூழ்நிலை இந்த நேரத்திலே அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய சமயம் தொன்மையானது, காலத்தால் அறுதிட்டு கூற முடியாத காலத்தினாலே மிக தொன்மையானது நம்முடைய சமயம். நம்முடைய சமயத்தை இவர்தான் இந்த காலத்தில் இங்கேதான் தோற்றுவித்தார் என்று யாரும் அறுதியிட்டு கூற முடியாது. மற்ற சமயங்களுக்கெல்லாம் கால எல்லை உண்டு. நம்முடைய இறைவன் காலம் கடந்தவராக இருக்கின்றார், காலத்தை வென்றவராக இருக்கின்றார், என்றும் அழியாத பரம்பொருளாக இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற பெருமான் நம்முடைய எம்பெருமானாக இருக்கின்றார். எம்பெருமானுடைய சிறப்பை போற்றுவதற்குரியதாக இருப்பது, நமக்கு சைவர்களுக்குரியதாக இருப்பது 12 திருமுறைகள். ஞானசம்பந்தர் முதல் சேக்கிழார் வரை 27 ஆசிரியர்கள் அருளியதாக இருப்பது நம்முடைய திருமுறைகளாக இருக்கின்றன. இது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். நமக்கு எது அருள் நூல் என்றால் தெரியாது. எல்லாமே சிறப்புத்தான். அந்தந்த பகுதிகளிலே நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் அருளியது சிறப்பு. இருந்தாலும் கூட அவர்களுக்குரியதாக இருக்கின்ற இந்த நெறியை, இந்த சமயத்தை, அதிலேயே ஒரு பாடலையாவது கற்று உணர்வதற்குரிய நெறியை நாம் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கால சூழ்நிலையிலே இருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் இந்த நாட்டிலே இருந்து புலம்பெயர்ந்து சென்ற எத்தனையோ நாட்டிலே நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே இருந்து புலம்பெயர்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளிலே சென்றால் அவர்கள் மொழியை இழந்தாலும் கூட சமயத்தை விட்டு பிறளவில்லை. சமய நூல்களையெல்லாம் கற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் மலேசியா உள்ள நாடு, மொரீசியஸ், சிங்கப்பூர், இப்படி பல்வேறு நாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுதும், மொரீசியஸிற்கெல்லாம் 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு தொழில் நிமித்தமாக அவர்களெல்லாம் சென்றார்கள், அழைத்து செல்லப்பட்டார்கள், மொழியை மறந்தார்கள். ஆனால் அவர்கள் பக்தியை கைவிடவில்லை, சமய வழிபாட்டை கைவிடவில்லை. ஆனால் அவர்கள் ஆங்கிலத்திலோ அல்லது கேட்டும் நம்முடைய திருமுறைகளையும் திருப்புகளையும் அருட்பாக்களையெல்லாம் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரே ராகத்தோடு பாடுகின்ற காட்சியை காண முடிகின்றது. நம்மிடத்திலே அவ்வளவு இருக்கின்றதா என்று தெரியவில்லை. கோயிலுக்கு போகின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் கூட கோயில்களிலே அமர்ந்து அவர்களெல்லாம் ஒருங்கே இணைந்து அந்த பக்தியிலே அவர்கள் திளைத்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. அந்த பக்தி உணர்வுகளை நாம் ஊட்ட வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதற்கான ஒரு சூழ்நிலை தான், அதற்கான ஒரு தொடக்கம்தான் இந்த திருவாசக மாநாடு. திருவாசகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களுடைய சிறப்பை சொல்ல வேண்டும். நாம் திருவாசகம் என்று எடுத்தால் நமக்கு எல்லாருக்கும் உரியதாக இருப்பது திருப்பெருந்துறை ஆவடியார் திருக்கோயில். ஏனென்றால் மணிவாசகப் பெருமானை ஆட்கொண்ட இடம். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஒரு குதிரை வாங்குவதற்காக செல்லுகின்ற பொழுது இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு தான் கொண்டு சென்ற பொருளையெல்லாம் கொண்டு இறைவனுக்கே திருக்கோயில் அமைத்தார். எல்லா கோயிலிலேயும் சோமஸ்கந்தரோடு இறைவன் திருத்தேரிலே எழுந்தருளி வலம் வருவார். ஆனால் திருப்பெருந்துறை திருக்கோயிலிலே மட்டும் மணிவாசகப் பெருமானை திருத்தேரிலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற காட்சி திருப்பெருந்துறையில் மட்டும்தான் உண்டு. அடியாருக்காக இருக்கின்ற திருக்கோயில் திருத்தேர் என்றால் அன்று உண்டு. ஒன்று ஆணி மாதத்திலே வருகின்ற மகம், அடுத்து பங்குனி மாசியிலே மார்கழியிலே வருகின்ற
திருவாதிரை நட்சத்திர இரண்டிலேயும் மணிவாசகப் பெருமான் திருத்தேரிலே எழுந்தருளுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட திருக்கோயில் 1000 ஆண்டுகள் பழமையானது. திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்றது. ஒரு 100 ஆண்டு காலம் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை எல்லாம் செய்ய முடியாமல் இருந்த காலத்திலே திருவாவடுதுறை ஆதீன சன்னிதானங்களுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களை அழைத்து இந்த திருப்பணியை ஏற்று நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதை ஏற்று தலைமையில் ஏற்று அதற்காக கோவையில் இருந்து 50 முறை அந்த திருக்கோயிலுக்கு சென்று வந்தார்கள். பல திருப்பணிகளை எல்லாம் முன்னின்று செய்தார்கள். அதற்காக 3 ஆண்டுகள் 1987 இருந்து 90 வரை சென்றார்கள். அதன் பின்பு 50 ஆண்டுகள் ஓடாத அந்த திருத்தேரை ஓட்டிய பெருமை உண்டு. அது மட்டுமல்ல, இந்த திருப்பெருந்துறை திருக்கோயிலுக்கு 60 கிராமங்கள் நிபந்தங்களாக இருந்திருக்கின்றது. அந்த 60 கிராமங்களுக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்காக சன்னிதானங்கள் எழுந்தறினார்கள். அவர்களோடு குன்றக்குடி ஆதீனங்கள், இதற்கு முன்பாக இருந்த திருவண்ணாமலை ஆதீனம் அவர்களும் உடன் வந்தார்கள். ஒவ்வொரு 10 நாட்கள் எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஒவ்வொருவருடைய பங்குமதிலே திருப்பணியில் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது நாமும் அவர்களோடு தொண்டராக சென்றோம். இப்பொழுது இருக்கின்ற மதுரை ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் தம்புரான் சாமிகளாக இருந்தார்கள். மணிவாசகப் பெருமான் திருத்தேரிலே ஒவ்வொரு ஊராக இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் என்று சொல்லுவது போல இல்லங்கள் தோறும் எம்பெருமான் எழுந்தருளிய காட்சி என்று காண முடிந்தது. 60 கிராமங்களுக்கு மணிவாசகப் பெருமான் எழுந்தருளினார். அப்படி அரிதிலே முயன்று அந்த திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்றது. இன்று அங்கு சென்று பார்த்தால் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கின்ற அத்தனை திருத்தலங்கள் அமைப்பதற்கும் ஈரோடு திருத்தொண்டர்களுடைய பெரும் முயற்சியின் அங்கே இருந்தது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற திருவாசகம் முழுவதும் கல்வெட்டிலே இடம்பெறச் செய்த பெருமை எங்களுடைய சன்னிதானங்களுக்கு உண்டு. திருவாசகத்திலே மொத்த எழுத்துக்கள் 1,00,000 எழுத்துக்கள், ஒற்றெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அத்தனையும் சேர்த்தால் 1,00,000. இன்றைக்கி 1,00,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. திருவாசகத்தில் இருக்கின்ற மொத்த எழுத்துக்கள் 1,00,000. அதற்கு முன்பு இருக்கின்ற சிவபுராணம் மட்டும்தான் அங்கே எழுத்து வடிவத்திலே இருந்தது. ஆகவே அதற்காக அறுதிலே முயர்ந்து அந்த திருப்பணிகளை எல்லாம் செய்த சிறப்பு உண்டு. 50 ஆண்டுகள் ஓடாத அந்த திருத்தேரை ஓற்றினார்கள். அங்கு மணிவாசகப் பெருமான் நமக்கெல்லாம் தெரியும். பிட்டுக்கு மண் சுமந்தார் என்கின்ற வரலாறு நமக்கு தெரியும். அங்கு தங்க மண்கூடையும் தங்க மண்வெட்டியும் இருக்கின்றது. அங்கு மணிவாசகப் பெருமான் எழுந்தருளுகின்ற பொழுது அந்த தங்க கூடையிலே அவருடைய சிரசிலே இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். இந்த திருவிழா நாட்களிலே பிரமோற்சவ விழாவிலே அந்த எழுந்தருளுகின்ற சிறப்பு அங்கு உண்டு. இப்படி பல்வேறு சிறப்புகளுக்குரியதாக போற்றப்படுவது அந்த திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று போற்றுவார்கள். சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், யானை பொய், என் நெஞ்சமும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லுவார். ஆகவே உருகி பாடுகின்ற சிறப்பு நமக்கு 8 திருமுறைகளிலே பார்க்கின்றோம். 8 திருமுறைகளிலே மிகச் சிறப்பாக எங்கும் இந்த திருவாசக முற்றோதல் என்பது இந்த 8ஆம் திருமுறைக்கு மட்டும்தான் உரியதாக இருக்கின்றது. மற்றதெல்லாம் கூட ஆங்காங்கே நடக்கும். ஆனால் முழுமையாக எல்லா ஓதுகின்ற பெருமை இந்த திருவாசகத்திற்கு உண்டு என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடங்களிலேயும் இன்று திருவாசகல் முற்றோதல் என்பது நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இன்பம் பெருக்கி இலகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் வந்து இறைவனுக்கு சிறப்பும் என்னுடைய உள்ளமே இறைவனுக்கு சிறப்பு என்று போற்றுகின்றார்கள். அப்படி சிறப்புடையதாக போற்றப்படுகின்ற அந்த திருவாசகத்தினுடைய பெருமை எல்லாரும் உணர்ந்து ஓதற்கரியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற முறையிலே இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மணிவாசகப் பெருமான் சொல்லுவது போல இந்த பிறப்பு எல்லா பிறப்புகளையும் நீக்கி பேரின்பத்தை பெறுகின்ற ஒரு பிறப்பாக இந்த பிறப்பு கிடைத்திருக்கின்றது என்று மணிவாசகப் பெருமான் சொல்வார். எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான்.
எத்தனையோ பிறப்புகளை எல்லாம் எடுத்தெடுத்து உழன்று கொண்டிருக்கின்ற நாம் இந்த பிறப்பை எடுத்திருக்கின்றோம். இந்த பிறப்பின் மூலமாக நாம் அடைய வேண்டியது முத்திப்பேறு என்று சொல்லுகின்ற அந்த நிலையை அடைவதற்குரியதாக இருப்பது தான் இந்த வாழ்க்கை. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? உலகியலிலே சிக்கி பொருளை தேடி பதவியை தேடி, இந்த பதவி இன்று இருக்குமோ நாளை இருக்குமோ என்று தெரியாது. நேற்று இருந்தவர் இல்லை, இன்று இருந்தவர் நாளை இருப்பாரே என்று தெரியாது. ஆகவே அது நிலையாமை என்று நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறது. நிலையாமை, மற்றது வாழ்க்கை நிலையாமை, பொருள் நிலையாமை, பதவி நிலையாமை. ஆனால் நமக்கு என்றும் நிலைத்திருப்பது இறைவனுடைய திருவடியை சிந்திக்கின்றவர்களுக்குத்தான் அந்த சிறப்பு கிடைக்கும் என்று நம்முடைய அருளாளர்களெல்லாம் நம்முடைய திருமுறைகளிலே போற்றி இருக்கின்றார்கள். அதை போற்றுகின்ற வகையிலே நம்முடைய சிவகுமார் அவர்கள் மிகச் சிறந்த முறையில் இதற்கான ஏற்பாடுகளை செய்து ஒருங்கிணைத்து பல்வேறு ஆதீனங்கள், துறவியர்கள், பீடாதிபதிகள், அறிஞர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்களை எல்லாம் அழைத்ததோடு தான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்பதற்கேற்ப தான் மட்டுமல்ல, தன்னை சார்ந்திருக்கின்ற எல்லா மக்களும் திருவாசகத்தில் ஒரு வாசகத்தையாவது அவர்கள் ஓதி உணர வேண்டும் என்பதற்காக இந்த மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்ற அவருக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் அமைப்புகளுக்கும் உடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.